முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பேப்பரை திறந்தாக்கா இந்த நாடு அந்த நாடு மேலே குண்டு போடுது, அந்த நாடு இந்த நாடு மேலே வந்து ராக்கெட் விடுது, இல்லை ட்ரோன் தாக்குதல், இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய பணத்தை எப்படி வந்து பாதுகாப்பாக வந்து முதலீடு பண்ணுறது, இல்லை ஏற்கனவே முதலீடு பண்ணி வச்சுருக்கிற பணத்தை எப்படி வந்து காப்பாற்றுறது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து எந்த மாதிரி முடிவெடுக்கலாம் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு நம்மளில் வந்து குழப்பம் இருக்கும். ஸோ இந்த குழப்பத்தை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நாம் வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை வந்து முடிவு பண்ணோம். ஸோ அமெரிக்கா விசஸ் ஈரான் போர், இதில் நாம் வந்து குறிப்பாக வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணால் வந்து நம்மளுடைய பணத்தை வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இதன் மூலிமா வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து டெய்லி வந்து 1500 பாயிண்ட்டு, 2000 பாயிண்ட்டு, 2500 பாயிண்ட்டுன்னு கீழே விழுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கிற படத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுறதா, இல்லை ஃபர்தராக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா, இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறத கண்டினியூ பண்ணுறதா, இந்த மாதிரி வந்து பல கேள்விகள் நமக்குள்ளார வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை தேடுறது தான் இந்த பதிவு. வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவோட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா விசஸ் ஈரான். இந்த போர் சமயத்தில் பங்கு சந்தையில் உங்கள் பணத்தை வந்து இழக்காமல் தப்பிக்கிறது எப்படி அப்படின்றது தான் வந்து நாம் இதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹவு டு சர்வைவ் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ், இதுதான் நம்மளுடைய இது வந்து இன்றைக்கி தலைப்பு. வணக்கம் நண்பர்களே. உலகம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இருக்குது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வந்து போர் மேகங்கள் வந்து பங்கு சந்தையை வந்து நிலைகுலைய செய்து கொண்டு இருக்கிறது. கடந்த சில வாரங்களில் மட்டும் சென்செக்ஸு 6000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கீழே இறங்கிடுச்சு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 82,000 இருந்தது, இன்றைக்கி வந்து 70,000 வந்து நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் 72,000 வந்துருச்சு. 10,000 பாயிண்ட் வந்து சென்செக்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. எல்லாரோட போர்ட்ஃபோலியோவுமே கண்டிப்பாக இப்போ வந்து ரெட்டாக வந்து மாறி இருக்கும். இப்போ உங்கள் மனதில் இருக்கும் கேள்விகள் வந்து என்னென்னாக்கா, கையில் இருக்கும் பங்குகளை வந்து விற்றுட்டு வெளியேறிடலாமா, அல்லது இது முதலீடு செய்ய சரியான நேரமா? இந்த வீடியோவில் இந்த யுத்த கால சந்தையில் உங்கள் பணத்தை வந்து எப்படி வந்து பாதுகாப்புறது, இல்லை எதில் வந்து முதலீடு செய்தால் வந்து லாபம் பார்க்கலாம், இதை பற்றி 5 முக்கியமான ரகசியங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னா, ஃபஸ்ட்டு பங்கு சந்தை வந்து ஏன் சரியுது, கான்டெக்சுவல் அனாலிசிஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இது கச்சா எண்ணெயோட விலை, அதாவது இந்த ஆயில் சாக்கு. ஈரான் போருன்னாவே முதல்ல பாதிக்கப்படுறது வந்து இந்த கச்சா எண்ணெய் தான். இந்த ஹார்மோஸ் நீரிணை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸு. இதன் வழியாகத்தான் உலக எண்ணெயில் 20-30% வந்து அங்கே இருக்கிற இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் வந்து எல்லாமே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் வந்து வெளியில் போகுது. இது அடைக்கப்பட்டதுனால இந்த பிரண்ட் க்ரூடுன்னு சொல்கிற கச்சா எண்ணெயோட விலை வந்து ஒரு பேரலுக்கு 120 140 வரைக்கும் வந்து உயர்ந்துருச்சு. ஒரு சமயத்தில் 158 கூட தொட்டது சமீப காலத்தில். இந்தியா தனது எண்ணெயில் 80% மேலே வந்து பார்த்திங்கனாக்கா இறக்குமதி தான் வந்து செய்யுது. எண்ணெய் விலை உயர்ந்தாக்கா நம் நாட்டின் பணவீக்கம் வந்து கண்ணாப்பின்னான்னு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது சந்தைக்கு வந்து மிகப்பெரிய அடி. ஒரு கச்சா எண்ணெய் உயர்ந்ததுனாக்கா பெட்ரோலோட விலையும் டீசலோட விலையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஏற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து ஆளாகிறாங்க. அந்த மாதிரி அந்த ப்ரைஸ் ஏறிச்சுனாக்கா லாஜிஸ்டிக்கோட ப்ரைஸ் ஏறும். லாஜிஸ்டிக்கோட ப்ரைஸ் ஏறிச்சுனாக்கா மீதி இருக்கிற எல்லாத்தோட பொருட்களோட விலையும் வந்து ஏற ஆரம்பிக்கும். இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் அடிவாங்கலை. இது என்றைக்கு நடக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்த போர் தொடர்ந்துக்கிட்டே இருந்தாக்கா இது வந்து 2 நாட்டுகளுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உலகத்துக்கே வந்து பிரச்சனை அப்படின்றதையும் நாம் வந்து புரிஞ்சுக்கணும். பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை, இந்த பேனிக் செல்லிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான பதில் தான் இது. முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை விட நிச்சயமற்ற தன்மை, அதாவது இந்த அன்சர்டனிட்டி தான் வந்து பிடிக்கவே பிடிக்காது. போர் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி தெரியாததுனால அந்நிய முதலீட்டாளர்கள் FII இந்திய பங்கத்திலிருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் 1 லட்சம் கோடிக்கு மேலே கடந்த ஒரு வருஷத்தில் வெளியில் போயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம பணத்தை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வந்து நம்ம மனசில் இருக்கிறது நியாயம்தான். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நாம் வந்து பல வியூகங்களை வகுத்து தான் ஆகணும். உயிர் வாழும் வியூகம், அதாவது இந்த பேனிக் செல் வந்து பண்ணாமல் இருக்கணும்.
அது வந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்வைவல் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே வந்து அடுத்தது ஏதாவது ஒன்று பண்ண முடியும். இன்றைக்கே வந்து உங்கள் முதல் பூராமே போயிடுச்சுனாக்கா நீங்கள் அதுக்கப்புறமேட்டு எப்படி வந்து வியாபாரம் பண்ண முடியும்? அது பண்ண முடியாது. அதனால் வரலாற்று உண்மை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, வரலாற்றை திரும்பி பார்க்குறப்பெல்லாம் 1990 கல்ஃப் வார் நடந்தது. அதாவது குவைத்து மேலே ஈராக் வந்து போர் தொடுத்துச்சு. அதை வந்து அமெரிக்கா போய் காப்பாற்றிச்சு. அப்புறம் 2003 திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஈராக் மேலே வந்து அமெரிக்கா வந்து போர் தொடுத்தது. சமீபத்தில் இந்த உக்ரைன் ரஷ்யா வார் வந்து நடந்துகிட்ருக்கு 4 வருஷமாக. இவ அனைத்துலேயுமே வந்து ஆரம்பத்தில் பங்கு சந்தை வந்து 10 முதல் 15% வரை சரிஞ்சிட்டு, ஆனால் போர் தொடங்கிய சில மாதங்கள்லேயே பங்கு சந்தை வந்து மீண்டு திருப்பியும் வந்து புதிய உச்சத்தை வந்து தொட்டது. அதனால் போருனாக்கா குறையிறது வந்து சகஜம்தான். அது அப்படியே கீழே போய் அழிஞ்சிடாது. அப்படி அழிஞ்சாக்கா நம்ம மார்க்கெட்டிங் நேரம் இருந்திருக்காது. எனவே பயத்தில் நஷ்டத்துக்கு வந்து பங்குகளை வந்து விற்காதீங்க. நீங்கள் தரமான நிறுவனங்களை வந்து முதலீடு செய்திருந்தா இந்த சரிவு தற்காலிகமானது தான் அப்படின்றத வந்து மனசில் வச்சுக்கோங்க. உயிர் வாழும் வியூகம், நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு வந்து சர்வைவல் முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணும். உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து மாற்றி அமைக்கணும். இந்த அசட் அலோகேஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்ஷன் பண்ணணும். ஒரு பாதுகாப்பான புகலிடம் வந்து வேணும். ஒரு சேஃப் ஹேவன் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. பங்கு சந்தை சரியும் போது தங்கம் விலை வந்து உயரும். 2026 தங்கம் ஏற்கனவே 20% வந்து உயர்ந்திருக்கு. உங்கள் முதலீட்டில் 10 முதல் 15% வந்து தங்கத்தில் வந்து கோல்டு ETF இல்லாட்டினாக்கா சவரின் கோல்டு பாண்டில் இருக்கிறது உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து பாதுகாப்பாக வந்து வைக்கும். தவிர்க்க வேண்டிய துறைகள்னு பார்த்தாக்கா விமான போக்குவரத்து துறை, ஏன்னா அதுதான் அதிகமாக அடி வாங்கும். இங்கேருந்து அந்த பக்கம் போயிட்டு வர முடியாது. ரெண்டாவது இந்த ஃபியூல் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா விலை வந்து கண்ணா பின்னான்னு ஏறிடும். இல்லாட்டினாக்கா விலையை ஏற்ற முடியாதம கவர்மெண்ட் வந்து ரூல் போட்டாக்கா அவங்களோட நஷ்டம் வந்து ஏறிடும். அடுத்தது பெயிண்ட் நிறுவனங்கள் வந்து ஏறும். மற்றும் கச்சா எண்ணெயை மூலப்பொருளாக கொண்ட எல்லா நிறுவனங்களுமே இந்த டயர் இண்டஸ்ட்ரி, PVC இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி கச்சா எண்ணெயை பேஸ் பண்ணி மூலப்பொருளாக வச்சுருக்கிற எல்லா நிறுவனங்களுமே வந்து அடிவாங்கும். இப்போது முதலீடு செய்வதை வந்து அந்த நிறுவனங்களில் வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். ஏன்னாக்கா அதிக எண்ணெய் விலைக்கு வந்து இவங்களுடைய லாபத்தை வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கும். அதனால் அந்த மாதிரி துறைகள்லாம் வந்து தவிர்த்துடுங்க. கவனிக்க வேண்டிய துறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வார் சிச்சுவேஷனில் பாதுகாப்புத்துறை, இந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து ஓடும். அதே மாதிரி ஐடி, டாலர் மதிப்பு உயர்ந்துக்கிட்டே போகுது. கச்சா எண்ணெய் உயர்றதுனால டாலரோட மதிப்பு வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஐடி துறையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வலுவான பணப்புழக்கம் கொண்ட இந்த FMCG நிறுவனங்கள், ITC மாதிரி நிறுவனங்களில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த நேரத்தில் ஓரளவு அதெல்லாம் வந்து தாக்கு பிடிச்சி நிற்கக்கூடியது. ஏன்னா போர் நடந்தாலும் சரி, போர் நடக்கலனாலும் சரி, நம்ம சாப்பிட்றத நிறுத்த முடியாது. 3 வேளை சாப்பிட்டு தான் ஆகணும். கூடவோ குறைச்சலோ நம்ம வந்து அந்த FMCG கம்பெனிங்க கண்டிப்பாக வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது முதலீட்டாளர்களுக்கான 3 கோல்டன் ரூலு, இதுதான் வந்து நம்மளுடைய ஆக்ஷன் பிளானு. நாம் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த 3 பாயிண்டில் வந்து சொல்கிறேன். SIPயை நிறுத்தாதீங்க. சந்தை வந்து சரிவில் இருக்கும்போது தான் உங்கள் SIP மூலமாக அதிக யூனிட்டுகள் கிடைக்கும். இது வந்து தி ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் வந்து செய்கிறதுக்கு உதவும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. பணத்தை வந்து கையில் வந்து வச்சுருங்க. எப்பயுமே வந்து கொஞ்சம் கேஷ் இருந்ததுன்னா மார்க்கெட் இறங்க உங்களுக்கு வாங்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஷ் இஸ் ஆல்வேஸ் த கிங் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களிடம் உபரி பணம் இருந்தாக்கா மொத்தமாக வந்து முதலீடு செய்யாமல் 3 அல்லது 4 தவணைகளாக ஸ்டாகர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து முதலீடு பண்ணுங்கள். அப்போ தான் இன்றைக்கி வாங்கிட்டீங்க, நாளைக்கு மார்க்கெட் திரும்ப இருக்குனாக்கா திரும்ப வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட வந்து பணம் வேணும். அது இல்லாமல் வந்து இருக்காதீங்க. இதுக்கு அடுத்தது தரமான பங்குகளை வந்து தேடுங்க. இந்த நிஃப்டி 50ல் இருக்கிற ப்ளூ சிப் பங்குகள் வந்து 10 முதல் 20% தள்ளுபடி விலையில் இப்போ கிடைக்கும். அது வந்து ஒரு சிறந்த வாய்ப்பு. செபி தலைவரும் வந்து இப்போ முதலீட்டாளர் வந்து பொறுமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாருமே வந்து சொல்கிறது தான். இந்த 3 வந்து பண்ணுங்கள். என்னென்னா நான் ரிப்பீட் பண்ணுறேன், SIPயை நிறுத்தாதீங்க. எப்பயுமே பணத்தை கொஞ்சம் கையில் வச்சிட்ருங்க. அப்போ தான் வந்து ப்ரைஸ் குறையிறப்ப உங்களால் வாங்க முடியும். அடுத்தது தரமான பங்குகளை வந்து தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி டிப்பில் தான் நல்ல நல்ல பங்குகள் வந்து சீப்பான ப்ரைஸுக்கு கிடைக்கும். இதை 3ஐயும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துட்டோம். யுத்தம் என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயந்தான். நிறைய உயிர்கள் போகும், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பாதிக்கப்படும். ஆனால் நிதி ரீதியாக நம்ம புத்திசாலித்தனமாக வந்து செயல்படணும்.
சந்தை சரிவு என்பது ஒரு புயல் போன்றது. புயல் ஓய்ந்த பிறகு வானம் வந்து பார்த்திங்கனாக்கா தெளிவாகும். அந்த நேரத்தில் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து வலுவாக இருக்கணும்னாக்கா உணர்ச்சி வசப்படாமல் இந்த எமோஷனல் இன்வெஸ்டிங் பண்ணாமல் வந்து அறிவுபூர்வமாக வந்து செயல்படுங்க. அப்படி பண்ணாக்கா உங்கள் பணத்தை வந்து கண்டிப்பாக உங்களால் காப்பாற்றிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்தாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இப்போது என்னென்ன மாற்றங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்டில் வந்து போடுங்க. இந்த இக்கட்டான நேரத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து பகிருங்க. இது பிடிச்சிருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் வந்து நீங்கள் வந்து இதை பார்க்க வற்புறுத்துங்க. அவங்களுக்கும் இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.